ஹாய் ஆல், குட் பேட் அக்லியோட ரிவ்யூ பார்த்துடலாமா? எஸ், நான் வந்து மிகப்பெரிய தளபதி ரசிகை. நான் அஜித் படம் அப்படின்ட்டு தேட்டரில் போய் பார்த்தது அப்படின்னா விரல் விட்டு எண்ணலாம், அந்த அளவுக்கு தான் நான் போய் தேட்டரில் பார்த்துருக்கேன். சரி, மார்க் ஆண்டனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கரமான படம் இல்லை? எஸ்ஜே சூர்யா ஆகட்டும், விஷால் ஆகட்டும், எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. பயங்கரமான படம். சரி, குட் பேட் அக்லியும் நம்ம போய் தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். இது ஆக்சுவலி என்ன சொல்கிறதுனா, ஒரு ஸ்டோரி அப்படின்ட்டுலாம் பெருசாக கிடையாது. எல்லா நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆக்டர்ஸ்க்கும் வயசாகிடுச்சுங்க. தளபதி ஆகட்டும், தலையாகட்டும், 2 பேருக்குமே வயசாகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மாஸ் எலிமெண்ட்டான படம் வருமா அப்படின்னா எனக்கு தெரியாது. அதனால் டேரக்டர் என்ன பண்ணியிருக்காரு, விண்டேஜ் அஜித்தோட கேங்ஸ்டர் மூவியில் இருக்க மாஸான சீன் அண்ட் டைலாகை எடுத்து ஒரு மேஷப் மாதிரி பண்ணி ஒரு சிங்கிள் லைன் ஸ்டோரியோட ஒரு படத்தை கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி விடாமுயற்சி எப்படி இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் இந்த படம் வந்து அஜித் ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டு தான். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் அந்த ஓல்டு சாங்கெல்லாம் இன்க்ளூட் பண்ணி ஸ்டார்ட் டு எண்ட் வந்து அந்த மாஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் இது. இப்படி படத்தை பார்த்துட்டே இருக்கும்போது நானே அஜித் ஃபேனாக மாறிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். அந்த புலிப்புலியோ சாங் ஒன்று வந்துச்சு இல்லை, எப்பா சாமி, காதே வலிச்சிருச்சு எனக்கு. என்ன சவுண்டு! அந்த பாட்டு முடிஞ்சோடனே மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருந்தது. உங்களுக்கும் அதே ஃபீல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். எஸ், பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோக்கு லைக் போட்டுருங்க.